மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம காளான் சூப்பு எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இது மிகவும் சுவையானது, சத்துள்ளதும் கூட. இது குடிப்பதால் உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். வாரத்தில் ஒரு 2 தடவை இதை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ அடுப்பில் தவா வைத்து கொள்ள வேண்டும். இப்போ காளான் பாக்ஸாக விற்கும். அந்த ஒரு பாக்ஸு அதை அப்படியே இது நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி ஏனத்தில் வச்சிடலாம். அடுத்தது ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்குவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இதை வாணலில் எடுத்து நல்லா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கரையிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விடுவோம். நல்லா அடுத்தது கழுவி வச்சிருக்கும் காளானை அதில் போடுவோம். இந்த காளான் பேர் பட்டன் காளான். இதை நல்லா கிண்டி விடுவோம். அடுத்தது வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு இப்போ அந்த பூண்டை அதில் நம்ம போடுவோம். ஒரு 5-6 பல்லு பூண்டை பொடி பொடியாக நறுக்கி, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விடுவோம். இந்த சூப் மிகவும் சுவையாக இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு அதில் போட்டு அதையும் நல்லா நம்ம கிண்டுவோம். அடுத்தது தண்ணி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம அதில் ஊற்றிக்குவோம். நல்லா ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் ஒரு நல்லா கிண்டி விடுவோம். நம்ம இப்போ அதை மூடி வச்சுருவோம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துப்போம். மேலாக்க அந்த காளானை மட்டும் நம்ம எடுத்துருவோம். இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு இப்போ அது ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நம்ம அரைச்சிப்போம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம தவாவில் வச்சுருக்கிறதுல இந்த காளானை அதில் எடுத்து அரைச்ச விழுதை அதில் போடுவோம். இப்போ அதை நல்லா நம்ம கிண்டி விடணும்.
கிண்டி விட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்சிங் ஆகும் அது. இப்போ 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, சுவையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.